வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கிளர்க் உதவியாளருக்கான மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 48க்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போட்டி குறைவாக இருக்கும். இது எல்லாமே பெர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே டெய்லி அலவன்ஸ் ட்ராவலிங் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 5/5/2025 தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். தென் இதுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் பொறுத்த வரைக்கும் 5/5/2025 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பெண்டிங்க்கும் லாஸ்ட் டேட் 6/5/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. பர்சனல் அசிஸ்டன்ட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரைவேட் செக்ரட்டரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட், ஸோ அதே மாதிரி பர்சனல் கிளர்க்கு, இது மாதிரியான ஜாப்ஸ் தான் வந்து எல்லாமே வந்து கிளர்க் அண்ட் உதவியாளர் பணியிடங்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்லி வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தென் இது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து படித்து பார்த்துங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து அதாவது பர்சனல் கிளர்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4 போஸ்டிங், அதே மாதிரி பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 14 போஸ்டிங், தென் அதே மாதிரி பிரைவேட் செக்யூரிட்டிக்கு 1 போஸ்டிங், அதே மாதிரி பர்சனல் அசிஸ்டன்ட் டு ஹனரபிள் ஜட்ஜுக்கு 28 போஸ்டிங், இது மாதிரி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 56,000 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இருக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36,400 வரைக்கும் இருக்குது. அதேமாதிரி பர்சனல் கிளர்க்குக்கு 20,600 அதிகபட்சம் 75,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்குங்க. தென் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 37 இயர்ஸ் வரைக்கும் வந்து SC/ST, அதே மாதிரி 32 இயர்ஸ் வரைக்கும் வந்து BC MPC கேண்டிடேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி டிசபிள்டு கேண்டிடேட்டுக்கும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு ஏதாவது பேச்சுலர் டிகிரி சயின்ஸு, ஆர்ட்ஸு அல்லது இன்ஜினியரிங்கு, காமர்ஸு, மெடிசன் எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரைவேட் செக்ரட்டரிக்கும் அதே மாதிரி தான், பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கும் பர்சனல் கிளர்க்குக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, சயின்ஸ் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கீங்க, காமர்ஸ் இன்ஜினியரிங் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதேமாதிரி BC MPC பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பர்சனல் கிளர்க்கு 800, அதேமாதிரி பர்சனல் அசிஸ்டன்ட் 1000, இது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி SC/STக்கு வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது, நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் அதேமாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட், வைவாக இருக்கும், அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கான நோட்டிஃபிகேஷன், தென் பார்த்திங்கன்னா இதற்கான சிலபஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இங்கேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு mhc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ITI அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது
மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903 85 85 85 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.